12th ஹிஸ்ட்ரி 12ஆம் வகுப்பு வரலாறு பாடம் 13 அதற்குரிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் ஏகாதிபத்தியமும் அதன் தாக்கமும். முதல் கேள்வி, ஜெர்மனியின் முன்னேறி வந்து கொண்டிருந்த படைகளை பிரான்ஸ் வெற்றிகரமாக தடுத்து தோற்கடித்த போரின் பெயர் என்ன? ஜெர்மனியின் முன்னேறி வந்து கொண்டிருந்த படைகளை பிரான்ஸ் வெற்றிகரமாக தடுத்து தோற்கடித்த போரின் பெயர் என்ன? மார்னே போர். அரசின் தடையற்ற எனும் பதத்தை உருவாக்கியவர் கவுர்னே. An Inquiry into the Nature and Cause of the Wealth of Nations எனும் நூலை எழுதியவர் ஆடம் ஸ்மித். இங்கிலாந்து டேசாம் ஆண்டில் தடையற்ற வணிக கொள்கையை பின்பற்ற துவங்கியது? 1833. அடுத்து 5வது கேள்வி, 19ஆம் நூற்றாண்டின் 2வது பாதியில் பல நாடுகள் மிகை உற்பத்தியால் பிரச்சனைகளை எதிர்கொண்டன. மிகை உற்பத்தி நாடுகளை புதிய சந்தைகளை கண்டுபிடிக்க அழுத்தம் கொடுத்தது. இதுக்கு கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்து 1879ஆம் ஆண்டில் டேஸ் கட்டண சட்டத்தை இயற்றியது? ஜெர்மனி. அடுத்து டேஸுக்கு பின் ஷிமனோசெகி ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது? இதுக்கு சரியான விடை சீன ஜப்பானிய போர். அடுத்து போர்ட்ஸ்மவுத் ஒப்பந்தம் ஏற்படும் பொருட்டு மத்தியஸ்தம் புரிந்த நாடு? அமெரிக்க ஐக்கிய நாடு. அமெரிக்க ஐக்கிய நாடு. எந்த நாடு 21 நிர்பந்தங்களை புதிதாக உருவாக்கப்பட்ட சீன குடியரசுத் தலைவர் முன் சமர்ப்பித்தது? ஜப்பான். அடுத்து டேஸை அடிப்படையாக கொண்டு அல்பேனியா எனும் புது நாடு உருவாக்கப்பட்டது? லண்டன் உடன்படிக்கை. லண்டன் உடன்படிக்கை 1913. கீழ்காண்பனவற்றுள் எந்த மைய நாடுகள் சக்தியில், அதாவது எந்த எந்நாடு மைய நாடுகள் சக்தியில் அங்கம் வகிக்கவில்லை? மாண்டினீக்ரோ. அடுத்து பாரிஸை நெருங்கிக் கொண்டிருந்த தாக்குதலை உணர்ந்து பிரெஞ்சு அரசு டேஸ் பகுதிக்கு நகர்ந்து சென்றது? போர்டியாக்ஸ். அடுத்து கீழ்காண்பனவற்றுள் வெர்சைல்ஸ் ஒப்பந்தத்தின் பகுதியாக கருதப்படாதது எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் இ, டான்சிக் போலந்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு செல்லப்பட வேண்டும். கீழ்காண்பனவற்றுள் சரியாக பொருத்தப்படாத ஒன்று? ஆப்ஷன் இ, பிரஸ்ட் லிடோஸ் உடன்படிக்கை 3ஆம் அலெக்சாண்டர். மீதியெல்லாம் பாருங்க, விடுதலையான 2ஆம் அலெக்சாண்டர், இரத்த ஞாயிறு 2ஆம் நிக்கோலஸ், ரஷ்யாவில் 500 அடிமைகளின் கலவரங்கள் 1ஆம் நிக்கோலஸ். அடுத்து பன்னாட்டு சங்கம் அதிகாரத்தை செயல்படுத்த முடியாத நிலையில் இருந்தது? சரி. கூட்டு பாதுகாப்பு என்ற கொள்கையை மெய் வழக்கத்திற்குள் நடைமுறைப்படுத்த முடியவில்லை? சரி. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்து 16, உலகையே கடுமையாக பாதித்த பொருளாதார பெருமந்தம் சோவியத் ரஷ்யாவை பாதிக்கவில்லை? சரி. நிலம் சமூக உடைமையாக அறிவிக்கப்பட்டு ஏழை மக்களுக்கு பிரித்து வழங்கப்பட்டது? சரி. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்து 17வது கேள்வி, பன்னாட்டு சங்கத்தின் முதல் செயலாளரான எரிக் ட்ரம்மோண்ட் டேஸ் நாட்டை சேர்ந்தவர்? பிரிட்டன். அடுத்து பன்னாட்டு சங்கம் டேஸாம் ஆண்டு கலைக்கப்பட்டது? 1946. 1946. ஹிட்லரை ஜெர்மனியின் பிரதம அமைச்சராக நியமித்தவர் யார்? ஹிட்லரை ஜெர்மனியின் பிரதம அமைச்சராக நியமித்தவர் வான் ஹிண்டன்பர்க்.
முசோலினி ஆசிரியராக பணியாற்றிய பத்திரிகையின் பெயர் யாது? முசோலினி ஆசிரியராக பணியாற்றிய பத்திரிகையின் பெயர் அவந்தி. அவந்தி. 12th ஹிஸ்டரி 12ஆம் வகுப்பு வரலாறு பாடம் 14, அதாவது 2ஆம் உலகப் போரும் காலனிய நாடுகளில் அதன் தாக்கமும், அதற்குரிய ஒரு மதிப்பெண் வினாக்கள். முதல் கேள்வி, கீழ்காண்பனவற்றுள் 2ஆம் உலகப் போர் உருவாக எது காரணமாக இருக்கவில்லை? காலனிய நாடுகளில் ஏற்பட்ட தேசிய விடுதலை இயக்கங்கள். அடுத்து, கெல்லாக் பிரயாண்ட் ஒப்பந்தம் டேசாம் ஆண்டில் கையெழுத்திடப்பட்டது? 1928. அடுத்து, கூற்று, ஆயுத குறைப்பு மாநாடு பன்னாட்டு சங்கத்தால் ஜெனீவாவில் நடத்தப்பட்டது. சரி. காரணம், பிரான்சுக்கு சமமாக ஜெர்மனி தளவாடங்களை கொண்டிருக்க முயல்வது பேச்சுவார்த்தையின் ஒரு முக்கிய அம்சமாக தோன்றியது. தவறு. கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. அடுத்து 4வது கேள்வி, சீனாவிடமிருந்து மஞ்சூரியாவை ஜப்பான் எந்த ஆண்டு படையெடுத்து கைப்பற்றியது? சீனாவிடமிருந்து மஞ்சூரியாவை ஜப்பான் எந்த ஆண்டு படையெடுத்து கைப்பற்றியது? 1931. அடுத்து, 19ஆம் நூற்றாண்டின் முடிவில் ஐரோப்பிய கண்டத்திற்குள் தொழில்துறையில் வலிமையான சக்தியாக டேஸ் நாடு உருவாகி இருந்தது? 19ஆம் நூற்றாண்டின் முடிவில் ஐரோப்பிய கண்டத்திற்குள் தொழில்துறையில் வலிமையான சக்தியாக டேஸ் நாடு உருவாகி இருந்தது? ஜெர்மனி. அடுத்த 6வது கேள்வி, வெர்சைல்ஸ் ஒப்பந்தத்தின் சரத்துகளின்படி ஜனவரி 1935 டேஸ் பகுதியில் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று முடிவானது? சார். அடுத்து 7வது கேள்வி, கூற்று, 2ஆம் உலகப் போரின் காலத்தில் போர் முறைகள் பெரிதும் மாற்றம் அடைந்தன. சரி. காரணம், அகழிப்போர் முறை ஒதுக்கப்பட்டு விமான குண்டு வீச்சு பிரபலமானது. சரி. அப்போ கூற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. எட்டாவது கேள்வி, ஜெர்மனி 1939 ஆக்கிரமிப்பு தவிர்ப்பு ஒப்பந்தம் ஒன்றை எந்த நாட்டோடு ஏற்படுத்தி கொண்டது? இதுக்கு சரியான விடை ரஷ்யா. அடுத்து, பேர்ல் துறைமுகத்தை ஜப்பான் தாக்குவதற்கு திட்டம் வகுத்தவர்? யமாமோட்டோ. அடுத்து, குடியரசுத் தலைவர் ரூஸ்வெல்ட் அறிமுகப்படுத்திய கடன் குத்தகை முறை டேஸ் வகையில் உதவி புரிந்தது? இதுக்கு சரியான விடை பாசிச சக்திகளை எதிர்த்து போராடி கொண்டிருக்கும் நாடுகளுக்கு கூடுதல் வீரர்களை அனுப்புதல். அடுத்து 11வது கேள்வி, அமெரிக்க ஐக்கிய நாட்டின் படைகளை ஆகஸ்ட் 1942 பசிபிக் பகுதியில் தலைமையேற்று வழிநடத்தியவர் டேஸ்? மெக் ஆர்தர். மெக் ஆர்தர். அடுத்து, ஜப்பானிய கடற்படையை அமெரிக்க ஐக்கிய நாட்டின் கடற்படை தோற்கடித்தமை டேஸ் போரிலாகும்? மிட்வே போர். ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடைபெற்ற போர் மிட்வே. அடுத்து 13வது கேள்வி, ஜெர்மானிய படைகள் முதல் பின்னடைவை சந்தித்தது டேஸ் என்னும் இடத்தில்? இதுக்கு சரியான விடை ஸ்டாலின்கிராட். ஸ்டாலின்கிராட். அடுத்து, கீழ்காண்பவற்றுள் போட்ஸ்டாம் மாநாட்டின் அறிவிப்புகளில் அடங்காத ஒன்று? ஆப்ஷன் இ, ட்ரிஸ்டியை ஏ மண்டலம் என்றும் பி மண்டலம் என்றும் பிரிப்பதென்றானது. ஏ மண்டலம் இத்தாலிக்கு கொடுக்கப்படவும் பி மண்டலம் யுகோஸ்லோவியாவுக்கு வழங்கப்படவும் முடிவு செய்தது என்பது இந்த அறிவிப்புகளில் அடங்காத ஒன்று. கீழ்காண்பனவற்றுள் 2ஆம் உலகப் போரின் விளைவுகளில் சேராத ஒன்று? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் இ, பாசிசவாதத்திற்கு எதிரான போராட்டம் ஏகாதிபத்தியத்திற்கு வெற்றியை வழிவகுத்தது. அடுத்து, கீழ் பொருத்தப்பட்டிருப்பவையில் சரியான இணைகள் எது? இதில் 1 மற்றும் 2. ஆப்ஷன் அ, அதாவது ஜெனரல் டி கால் பிரான்ஸ், ஹேல்
செலாசி எத்தியோப்பியா. அடுத்து 17வது கேள்வி. பிரான்ஸ் இரண்டாம் அபினி போரில் பங்கெடுத்தது எதற்காகனா சமய செயல்பாடுகளுக்கு அனுமதி கோரும் பொருட்டு. அடுத்து மஞ்சு வம்சத்தின் காலம் டேசாம் ஆண்டு வரை நீடித்தது 1912. அடுத்து ஸ்பானிய அமெரிக்க போர் டேஸ் சர்ச்சையை முன்னிறுத்தி 1898ஆம் ஆண்டில் நடைபெற்றது கியூபா. அடுத்து கூற்று பிலிப்பைன்ஸ் 4 ஜூலை 1946ஆம் ஆண்டு விடுதலை அடைந்தது. காரணம் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் ஆதிக்கத்தின் கீழான தென்கிழக்கு ஆசிய உடன்படிக்கை அமைப்பில் பிலிப்பைன்ஸ் இணைந்தது. இதுவும் சரி. அப்போ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. 12th ஹிஸ்டரி 12ஆம் வகுப்பு வரலாறு பாடம் 15 இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய உலகம். ஒரு மதிப்பெண் வினாக்கள். முதல் கேள்வி 1947 இறுதியில் கிழக்கு ஐரோப்பாவில் சோவியத் ரஷ்யாவின் செல்வாக்கிலிருந்து விடுபட்டிருந்த ஒரே நாடு செக்கோஸ்லோவாக்கியா. அடுத்து கூற்று ஸ்டாலின் சர்ச்சிலை ஒரு போர் விரும்பி என விமர்சித்தார். சரி. காரணம் கம்யூனிசத்துக்கு எதிராக மேற்கு ஐரோப்பிய நாடுகள் கூட்டு சேர வேண்டும் என சர்ச்சில் முன்னதாகவே அழைப்பு விடுத்திருந்தார். அப்போ காரணம் கூற்று இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்து பனிப்போர் எனும் சொல்லை உருவாக்கியவர். பனிப்போர் பெர்னார்ட் பரூச். அடுத்து மார்ஷல் திட்டத்தை டாலர் ஏகாதிபத்தியம் என சோவியத் வெளியுறவுத்துறை அமைச்சர் இகழ்ந்தார். சரி. காரணம் சோவியத்தின் கண்ணோட்டத்தில் மார்ஷல் திட்டம் என்பது அமெரிக்காவின் செல்வாக்கை பரப்புவதற்கான சூழ்ச்சி ஆகும். சரி. அப்போ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. ஐந்தாவது கேள்வி மார்ஷல் உதவி திட்டத்தின் குறிக்கோள் ஐரோப்பிய பொருளாதாரத்தை மறுகட்டுமானம் செய்வது. அடுத்து ட்ரூமன் கோட்பாடு டேஸ் பரிந்துரைத்தது. கம்யூனிசம் பரவுவதை தடுப்பதற்கான நிதியுதவி. அடுத்து 7வது கேள்வி கீழ்காண்பனவற்றை காலவரிசைப்படி ஒழுங்கு செய்யவும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் இ. முதல்ல நேட்டோ, 2வது சீட்டோ, 3வது சென்டோ, கடைசியாக தான் வார்சா உடன்படிக்கை. அடுத்து டேஸ் பாக்தாத் உடன்படிக்கையின் குறிக்கோளாக இருந்தது. கம்யூனிசத்தின் செல்வாக்கை தடுப்பது. லெபனானில் அமெரிக்கா தலையிட்டதை டேஸ் எதிர்த்தது. லெபனானில் அமெரிக்கா தலையிட்டதை ஈராக் எதிர்த்தது. அடுத்து மூன்றாம் உலகம் எனும் பதத்தை உருவாக்கியவர் ஆல்பிரட் சாவே. அடுத்தது பொறுத்துக. இந்தோனேசியா சுகர்னோ, எகிப்து கமால் அப்துல் நாசர், கானா குவாமி நுக்ருமா, யுகோஸ்லோவியா டிட்டோ, இந்தியா ஜவஹர்லால் நேரு. ஆப்ஷன் ஆ. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கேட்டாலும் கேட்பாங்க, சான்சஸ் இருக்குது. அணிசேரா இயக்கத்தின் முதல் உச்சி மாநாடு டேஸில் நடைபெற்றது. அணிசேரா இயக்கத்தின் முதல் உச்சி மாநாடு டேஸில் நடைபெற்றது. பெல்கிரேட். அடுத்த கேள்வி கூற்று பன்னாட்டு சங்கம் ஒரு தோல்வி என்பதை இரண்டாம் உலகப் போர் நிரூபித்தது. சரி. மற்றொரு போர் ஏற்படா வண்ணம் தடுக்க ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை தலைவர்கள் உணர்ந்தனர். சரி. இப்போ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது.
அடுத்து 14 அமெரிக்க ஐக்கிய நாடுகள் சபை 1945 அக்டோபர் 24 டேஸ் உருவானது. எத்தனை உறுப்பினர்களுடன் உருவானது? 51 உறுப்பினர்களுடன். அடுத்து பின்வரும் கூற்றுகளால் எக்கூற்றுகள் சரியானவை? ஐக்கிய நாடுகள் சபையின் தோற்றம் பனிப்போரின் தொடக்கத்துடன் ஒருங்கே நடைபெற்றது. சரி. பனிப்போர் காலகட்டத்தில் போர்கள் நிகழாமல் தடுப்பதில் ஐநா சபைகள் முக்கிய பங்காற்றியது. சரி. பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பினர்கள் தொடர்புடைய பிரச்சனைகளில் ஐநா சபை மௌனமான பார்வையாளராக இருந்தது. சரி. ஆப்ஷன் இ மேற்கண்ட அனைத்தும். சூயஸ் கால்வாய் செங்கடலை டேஸ் இணைக்கிறது. மத்திய தரைக்கடலுடன். அடுத்து ஐநா சபையின் முதல் பொதுச் செயலாளர் ட்ரிக்வே டேஸை சேர்ந்தவர். நார்வேவை சேர்ந்தவர். அடுத்து கூற்று 2017 பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியே செல்வதாக அறிவித்தது. பிரிட்டன் வெளியேற்றம் பிரெக்சிட் என அழைக்கப்படுகிறது. பிரெக்சிட்னாவே பிரிட்டன் வெளியேற்றம். அப்போ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. கிளாஸ்நாஸ்ட் குறிப்பது ஒளிவு மறைவற்ற வெளிப்படைத்தன்மையை. அடுத்து சோவியத் யூனியன் டேஸில் சிதறுண்டது. டிசம்பர் 8 1991. டிசம்பர் 8 1991.